spy. In short, he is a goat of sats. ஹவர்ஸ்க்கு மேலே பெயின் அனுபவித்து பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்தாங்க. அந்த மன உளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் எனக்கு ஒரு ஸ்டிச் போட்டாங்க. அது பண்ணிட்டா குழந்தை பிறக்கிற வரைக்கும் குனிஞ்சு நிமிந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த அளவு டாக்டர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. திடீர்னு அந்த ஒரு பெரிய இடியே என் தலையில் ஒரு நாள் ஒரு குழந்தையும் மறுநாள் இன்னொரு குழந்தைய இறந்துட்டாங்க. வாழ்க்கை வாழ்ந்துடணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணுன்னே வாழ்க்கையே வாழாமல் எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக பாசமே இல்லாத ஒரு பர்சன் கூட இருக்க முடியாதுல்ல. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்படியே அங்கே தான் வாழணுன்றதை விட அவள் என் பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்றது நினைக்கிறது. ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 30,000 பே பண்ணி இன்னை வரைக்கும் அவங்க எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கல. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒருத்தர் லைவில் போகும்போது ஒருத்தர் கண்டினியூஸாக கெட்ட வார்த்தையில் கீழே ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் போட்டுகிட்டே இருக்காரு. இருக்கவங்களாம் அக்கா நீங்கள் லைவ் கட் பண்ணிக்கோங்கக்கா. இந்த ஐடியை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே நேராக போயிட்டாங்க. அவருக்கு 3 பெண் குழந்தை பாருங்கள். அப்போ அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க? ஸோ என்னோட சேம் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு கூட என்னோட பேச்சில் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாதுன்னு. ஒருத்தவங்க வந்து காலிலலாம் விழுந்து அழுதாங்க. ஐயோ அவங்க வந்து ஆர்த்தின்னு பேர் வச்சுருக்காங்க குழந்தைக்கு. கண்ணை கலங்கி சொல்லும்போது நிறைய பெண்கள் பிஸ்னஸில் வரணுன்றது எனக்கு அவ்வளோ ஆசை. 5 நாள் 6 வீட்டாக்கு 2 நாள் பெண்களுக்கு. ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்டர்பிரனர் ஆர்த்தி செல்வகுமார் அவர்களை தான். ஸோ வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா வா தமிழா வரல, இந்த மேம் பேசியிருக்காங்க, கண்டஸ்டண்டா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எப்படி மேம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜ் பார்த்துட்டு அங்கே அந்த மேனேஜர் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ இவ்வளோ ரீச் ஆகி இந்த அளவுக்கு ஆகுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. குழந்தை இழக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு குழந்தை கொஞ்சம் லேட்டானாலே எவ்வளோ கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியும்ல. இன்னுமே அது மாறவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பொன் குழந்தை பிறக்கணுன்றது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ஸோ அவங்க பிறந்தாங்க ஆருத்ரா. அவங்க சூப்பராக ஹாப்பியாக நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக. ஸோ அவங்க பிறந்து அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் அடுத்த ப்ரெக்னென்சி. அதுவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு 6-7 மந்தில் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே பெயின் அனுபவித்து பிறந்து ஆக்சுவலாக அவங்க பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்தாங்க. அந்த மன உளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா என்னோடய பெரிய பொண்ணு அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாளா. ஸோ அதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு தோணுது என்னென்னா எப்போ நமக்கு இன்னொரு குழந்தை பிறக்குன்ற மாதிரியே திங்கிங் இருந்தது. அதுக்கு ஒரு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓகே நம்ம வந்து கரெக்டான ஃபுட்டு, ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியாக வந்து அடுத்த குழந்தை ப்ரெக்னென்ட் ஆனோடனே செம்ம ஹாப்பி. அப்புறம் ஸ்கேன் பார்த்தோன்னே ரெட்டை குழந்தை டென்ஷன் சொன்னதும் அது டபுள் மடங்கு ஹாப்பி. அந்த ப்ரெக்னென்சியில் என்னென்னலாம் இந்த ட்ரெண்டில் பண்ணுவோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணேன். ஸோ ஒரு 8 மந்த் போல் கொஞ்சம் முன்னாடியே ப்ரீமெச்சூராகவே டெலிவரி பெயின் வந்துச்சு. பயங்கரமான ஒரு டெலிவரி பெயின். ப்ரீமெச்சூர்னா எத்தனை மந்த்ஸ்? ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும், 7 to 8 மந்த்க்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இறந்துட்டதால இந்த குழந்தையும் சீக்கிரமாக பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யூட்ரஸில் எனக்கு ஒரு ஸ்டிச் போட்டாங்க. செர்விக்கல் சர்க்குலாச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குழந்தை பிறந்துடக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே தப்பாக நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டிச் போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படியே இருந்தேன் நானும், எதுவுமே யூட்ரஸில் போடுவாங்க. அது வந்து பண்ணிவிட்டு அதுவும் வந்து இப்போ சி செக்ஷனுக்கு எப்படி முதுகில் தண்டில் ஊசி போடுவாங்களோ அதே ஊசி போட்டு அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுற ஒரு சர்ஜரி மாதிரி தான் ஆல்மோஸ்ட். அது பண்ணிட்டா குழந்தை பிறக்கிற வரைக்கும் குனிஞ்சு நிமிந்து எதுவுமே பண்ணக்கூடாது. காலில் ஏதாவது அரிச்சது அப்படி சொருக கூட நம்மளால முடியாது. அதுக்கு கூட அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு அப்படியே தங்கத்தட்டில் வச்சு அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க அம்மா. அது 8 மாதத்தில் டெலிவரி போய்ட்டு வந்தோடனே நாங்கள் போய் டாக்டரை பார்க்குறோம். இல்லைங்க பார்க்க முடியாது, வெளியூருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ராவலே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் அவ்வளோ பெயின். ஸோ போயிட்டோம். அப்புறம் டாக்டர் பார்த்தாங்க, சிசேரியன் பண்ணணுன்னு சொன்னாங்க. பண்ணோம். ரொம்ப அழகாக ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பவுடர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டதால் எனக்கு நல்ல தாய்ப்பால். ஏன்னா பெரிய பொண்ணுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன்னா அதை ப்ரெஸ்ட் பம்பில் எடுத்து கொண்டு போய் அப்பா வந்து என்எஸ்சியில் கொடுத்துட்டு வருவாங்க. திடீர்னு அந்த ஒரு பெரிய இடியே என் தலையில் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம்.
டாக்டர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், சரி நம்ம இப்போ நிறைய மெடிக்கல் நிறைய வந்துடுறதால எப்படியும் காப்பாற்றிடலாம்ன்ற நம்பிக்கையில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே பண்ணி காப்பாற்ற முடியல. ஒரு நாள் ஒரு குழந்தையும் மறுநாள் இன்னொரு குழந்தை இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு லைஃபே முடிஞ்சு, எனக்கு ஒரு பெரிய குழந்தை இருக்கா, ஃபேமிலி இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு தாட்டே இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த ஒரு 8 மாதம் நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுத்து 8 நாள் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதானது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை பிறந்திருக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம், எங்களுக்கு தெரியாது இல்லை இறந்து போயிடும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு குழந்தை இறந்துச்சு, ஏன் திருப்பி ட்ரை பண்ணீங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொன்னது, தாய்ப்பாலை எப்படி நிறுத்துனீங்க, இந்த தொப்பை இந்த வயிறை எப்படி குறைப்பீங்க, அடுத்ததெல்லாம் குழந்தை பெற்றுக்காதீங்க, ரிஸ்க், இந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர யாருமே இது ஒரு விஷயம் இல்லை, இது நீ வந்து ஹெல்த்தியாக இருந்தால் முக்கியம், உடம்பு பார்த்துக்கோ, ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு ஈவன் ஒருத்தர் கூட சொல்லலை. அதனாலையும் என்னமோ நான் எல்லாருக்கும் இப்போ வந்து சொல்கிறேன், எல்லாருக்குமே பாசிட்டிவான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர், ஸோ அந்த ஒரு ஜேர்னி இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் டெய்லி பேசுவோம். அப்போ பேசும்போது அவகிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு டெய்லி புலம்பிகிட்டே இருப்பேன். நான் என்ன சொன்னாலும் அவன் போடுவான். உனக்கு என்ன வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். மில்லட்ஸில் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுவேன், எல்லாருக்கும் கொடுப்பேன், பாப்பாவுக்கும் கொடுப்பேன். ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு கண்டென்ட் எழுதி கொடு அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அவள் எழுதி கொடுத்துட்டா. அப்புறமா அதை போஸ்ட்டை கொடுத்துட்டா. ஒரு 10 நாள் அந்த போஸ்ட்டை கூட நான் போடவே இல்லை, யோசனையிலே இருந்துட்டு இருந்தேன். சரி ஒரு நாள் காலையில் சரி போடுவோம், ப்ராடக்ட் இல்லை போஸ்ட்டை போடுவோம், ஆர்டர் வந்தால் ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட்டை போட்டுட்டேன். நிறைய இதில் லைவ்லாம் போவேன். ஸோ அந்த பேஜஸ்லாம் போட்டோன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, குழந்தை இறந்துச்சு ஏதோ ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு. பல பெண்கள் ஆர்டர் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 30,000க்கு ஆர்டர் 2 நாளில் வந்துருச்சு. ப்ராடக்டே இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆட்டோ எடுத்துகிட்டு நானே போய் எல்லா ரா மெட்டீரியலையும் வாங்கிட்டு வந்து ப்ராடக்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்டாக இப்போ வந்து 75 ப்ராடக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் சிட்டியில் கிடைக்காது, ரொம்ப ஹெல்தி, நம்மளால் இதை பதப்படுத்த முடியும், கெமிக்கல் இல்லாமல் எப்படி இங்கே கொடுக்க முடியும்னு யோசித்து ஒரு ப்ராடக்டாக அப்படியே நானாகவே பண்ணி இப்போது நான் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். ஆரம்பித்தது இப்போ கிட்டத்தட்ட 15 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம ஆர்விட்டா வளர்ந்துருக்கு. மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஹெல்த்தியாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், பீட்ரூட் சம்மந்தப்பட்ட என் குழந்தைக்கு வேணும், எனக்கு ஹியூமோக்ளோபின் கம்மியாக இருக்குது முருங்க அப்படின்னு போட்டால் ஒரு 30 கமெண்ட் வந்துச்சுன்னா அதில் ஒரு 15 கமெண்ட் ஆர்த்தி செல்வகுமார், ஆர்விட்டா ஆர்கானிக் பிராண்ட்ஸ், இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு வருது. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப பயந்தோம், ஒரு கட்டத்து மேலே வந்து ரொம்ப அவள் பித்து பிடிச்ச மாதிரி எல்லா வேலையுமே அவளே எடுத்து போட்டு செஞ்சா, அவள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகல அவ்வளோவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்மா எப்படி உங்களோட இந்த ஒரு சேஞ்ச் ஓவரை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? என்னோட அம்மா அப்பா இல்லைனா ஆர்விட்டாவும் இல்லை, நானும் இன்னைக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து ஆர்விட்டாவில் ஃபுல் டைம் 24/7 பிஸியாகவே தான் இருப்பேன். ஆட்கள் இருந்தால் கூட எனக்கும் வேலைகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பயங்கர சப்போர்ட். என் குழந்தைங்க 2 பேரையும் பார்த்துப்பாங்க, ஃப்ரீ டைமில் ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க, ஆர்விட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அப்போ ரொம்ப பயந்தாங்க, ஸ்டார்டிங்கில் நான் ஆரம்பிக்கும் போது அம்மா சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா யோசிச்சாங்க, ஏன்னா அப்பா எஜுகேஷன் லெவலில் அவங்க ஒரு ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு என்ன நினச்சதால இவன் என்ன சத்துமாவை அரைச்சிட்ருக்கான்னு நினச்சாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் செல்வகுமாரோட பொண்ணுன்னு என்ன கேட்குறத விட ஆர்த்தியோட அப்பான்னு கேட்குறது, என்னோட வீடியோ வைரல் ஆகிறதால அதை வந்து எங்கள் அப்பா கிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வா தமிழாவா ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் நான் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் உமன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த செகண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக 3 பேர் சொன்னாங்க. 3 பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து உங்களுக்கு வீடியோஸ் போடணும் இது தோணுச்சுன்னா எனக்கு ஆர்த்தி மேம் பார்த்து தான் தோணுச்சு. ரொம்ப அப்படியே லேசியாக இருப்போம், பேஜ் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அது மாதிரி வா தமிழாவா ஷோ போனப்போ நான் எல்லார்ட்டையும் போய் பேசணும், நம்ம பிஸ்னஸை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அங்கே எல்லோரும் வந்து என்கிட்ட பேசினாங்க, நிறைய பேர் வந்து உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா நம்ம வளரணுன்னாலே அவங்கள டம்ப் பண்ணிடுவாங்க நம்மளை நிறைய பேர். ஸோ அந்த டைம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆரம்பத்தில் வீடியோஸ் போட ஆரம்பித்தப்பெல்லாம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போட வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட் கமெண்ட் வந்தப்பெல்லாம் கூட அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், அதில் வந்து ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா
90 கமெண்ட் நல்ல கமெண்ட் வருது. அந்த 90 கமெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ அவங்க கால் பண்ணி நம்மகிட்ட பேசும்போது கூட ஏய் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தியா இவ்வளோ நல்லா இருந்துச்சேன்னு பேசினா அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த நெகட்டிவாக இருக்கிறத நம்ம ஏன் பார்க்கணும்? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம அதை ஆகிட போகிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் எனக்கு முக்கியம். அப்படிலாம் பல பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸ்டில். பட் அதெல்லாம் நான் என் வளர்ச்சிக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அம்மா அப்பா வந்து இந்த பேட் கமெண்ட்டுக்கோ ஃபோட்டோ பார்த்து யாராவது இது பண்ணிவிடுவாங்க அது பண்ணிவிடுவாங்க அதுக்கெலாம் அப்பா அம்மா பயப்படவே மாட்டாங்க. அது ரொம்ப என்னை விட போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் அம்மா அந்த வீடியோவில் ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இறந்த டைமில் அவங்க ஹஸ்பண்டே அவங்கள விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த தருணம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி? நான் சரியாக பார்த்துக்காத மாதிரியும் அந்த மாதிரிலாம் பேச்சு போகிறது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி பார்த்துக்காமல் இருப்பாங்க? விட்டுட்டு போனதை பற்றி அப்பா அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே விட்டுட்டு போனவங்களை பற்றி என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை. நம்ம கரெக்டான நோக்கத்தில் கரெக்டான வழியில் போனோன்றது எனக்கு தெரியும். ஆர்த்தி செல்வகுமாருக்கு தான் தெரியும். சுற்றி இருக்கவங்களுக்கு கூட தெரியாது என் மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேன். ஏன்னா பாசிட்டிவாக இவ்வளோ பேர் கூட இருக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துடணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணுன்னே வாழ்க்கையே வாழாமல் போயிடுறோம் நிறைய பேர். எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக பாசமே இல்லாத ஒரு பர்சன் கூட இருக்க முடியாதுல்ல. உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வீட்டு சைட்லேருந்து கூட உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா அந்த டைமில்? இல்லை, யாருமே சப்போர்ட் பண்ணல. இப்போ ரீசெண்டாக உங்களோட போஸ்ட்டில் பார்த்தப்ப நீங்கள் வந்து இன்னொரு இன்ஸ்பிரேஷன் உமன் அஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்ட்ரி ஃபவுண்டர் அஷ்மிதா மேம் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த ஒரு பாண்டிங்? நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷனில் மீட் பண்ணீங்க அவங்கள? ஆக்சுவலாக அவங்கள வந்து யதார்த்தமாக பார்த்தது தான், பிளான் பண்ணி அப்படிலாம் பார்க்கல. அவங்கள ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே சின்னதுலேருந்து உழைச்சி யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் வெளில வர பெண்களை எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அஷ்மிதா மேமோட ஸ்டோரிஸ்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். அவங்கள ஒருத்தரையும் பார்த்தது அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யதார்த்தமாக பார்த்தது தான் நான் போய் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்களும் பேசினாங்க, அவங்க சிஸ்டரும் பேசினாங்க. என் பிஸ்னஸை பற்றி நான் சொன்னேன். ஆரோவிட்டாவை அடுத்து எந்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து ஆரோவிட்டாவில் நிறைய பெண்கள், இப்போ 15 பேருன்றது நிறைய பெண்கள் இருக்கணும். பெரிய வந்து எல்லாமே ஆர்கானிக்கான, எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாலும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான, இப்போ ப்ரிசர்வேட்டிவ் கலர்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஐடியா. நிறைய ஆண்டர்ப்ரனரை உருவாக்கணும். இங்கே வந்து வேலை பார்க்குற எல்லா பிள்ளைங்களுமே நாளைக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சின்னதோ பெருசோ கண்டிப்பாக பண்ணணும். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். எந்த ஒளிமுறையுமே வச்சுக்க மாட்டேன். ப்ராடக்ட் பண்ணும்போது கூட எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஸ்டாஃப்க்கு தெரிகிற மாதிரி எதுக்கு அளவுலாம் சொல்கிறீங்கன்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஒருத்தவங்களை பிடிச்சி தான் இன்னொருத்தவங்க ஏற முடியும். ஸோ அவங்களும் கற்றுக்கிட்டோன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ என்னோட சேம் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு கூட என்னோட பேச்சில் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாதுன்னு. இந்த உலகம் பெருசு, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நான் ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா? இப்போ வந்து நிறைய இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதெல்லாம் பெண்களுக்கு வந்து நிறைய இருந்துட்டு வருது மேம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா? நிறைய இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்து சரியாகிருக்கு. சில பேருக்கு வந்து ஃப்ளோ சரியாக இல்லை, ஆனால் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது. மெயினாக வெயிட் லாஸ் பவுடர் எடுக்கும்போது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், பிசிஓடியும் சரியாகும். ஹியூமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குக்கா, இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக மேக் பண்ணி கொடுப்போம். சரியாக இருக்குது. 8 ஒருத்தவங்களுக்கு இருந்து 13 ஆகியிருக்கு டெலிவரி அப்போது. அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். என் குழந்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிறந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரிய ரீசன்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், ஒர்க் போகணுன்னா முடியல, இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை, இல்லை வீட்டில் அம்மா அப்பா பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா, ஏன்னா நீங்களும் ஒரு பெரிய ஒரு பாரத்தில் இருந்தால் மீண்டு வந்திருக்கீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு தவறாக தெரியுது, நோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நோ சொல்லுங்கள். அதே மாதிரி என் குழந்தைக்காக வாழுறேன், என் அப்பா அம்மாக்காக வாழுறேன், எனக்கு சொசைட்டி முக்கியம், என்கிட்ட பணம் இல்லைன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் மென்டலி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியே உடனே வெளில வந்துருங்கன்னு சொல்லலை. பேசி சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு கௌரவத்துக்காக, ஊர் உலகத்துக்காக, காசுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்றது வாழ்க்கையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பெண்களை பார்க்குறேன், என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டில் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு. எவ்வளோ பெண்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ அன்னைக்கே என் புள்ள சொல்லுச்சே, நான் கொண்டு வந்து வச்சுருந்துருக்கலாம், அன்னைக்கே என் பொண்ணு சொல்லுச்சு, அப்பயே நான் இது பண்ணிக்கலாம், அவனை ஜெயிலில் போடுவேன், அவனை அடிப்பேன், குத்துவேன்னு. அப்போ பேசுகிறதுல யூஸே இல்லை. ஸோ ஒரு பொண்ணுக்காக நில்லுங்க. ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுதுன்னா பிரிச்சிருங்கன்னு சொல்ல, போய் பேசுங்க, அந்த பொண்ணுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு பேசுங்கன்னு தான் சொல்லுவேன். அதை பல பேரண்ட்ஸ் பண்ணவே மாட்டுறாங்க. எனக்கு இப்போ ஆனால் நிறைய பேர் மாறி இருக்காங்க, அதுவும் உண்மை. அதை நிறைய பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம பொண்ணு மேலே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்படியே அங்கே தான் வாழணுன்றதை விட அவள் என் பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்றத நினைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் வந்து குழந்தைகளை இழந்திருக்கீங்க. ஸோ இதே மாதிரி குழந்தைகள் இழந்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்களா? அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் அவங்களை எப்படி பேம்பர் பண்ணீங்க? தொடர்ந்து 3-4 குழந்தை இறந்தவங்களாம் என்கிட்ட பேசுவாங்க, இதுலேருந்து வெளியே வாங்க, குழந்தைங்க பெற்றுக்கணும், அதெல்லாம் உண்மை தான்.
ஆனால் குழந்தை பெற்றுக்காமலும் நீங்கள் வாழலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் ஒரு அடாப்ட் கூட பண்ணலாம். ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி இப்போ பேரண்ட்ஸே இல்லாத குழந்தைக்கு நீங்கள் தாய் தகப்பனாக ஆகலாம். நிறைய அது மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குழந்தை பெற்றுக்குன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இருக்குது. சரி, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கான ட்ரைனிங்க்கு நானே ஃபீஸ் கட்டிலாம் சேர்த்து விட்ருக்கேன். அதெல்லாம் நடந்திருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. சேர்த்து விட்டு அவங்கள சரி பண்ணி ஒருத்தவங்க வந்து கால்லலாம் விழுந்து அழுதாங்க. ஐயோ ப்ளீஸ்னு சொன்னாங்க. அவங்க அதுலேருந்து வெளியே வந்து அப்புறம் அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து இப்போ ஒரு 3 மாதம் ஆகுது. அவங்க வந்து ஆர்த்தின்ற பேர் வச்சுருக்காங்க குழந்தைக்கு. உங்கள் பேர் வச்சு? ஆமாம், எனக்கு கண்ணே கலங்குது சொல்லும்போது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த குழந்தை பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, வீடியோ காலில் என்ன அம்மான்னு சொல்லி காட்டுவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் என் இறந்த குழந்தைங்க அங்கே பிறந்துருச்சோன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு தான் தெரியும் இப்போ அதுலேருந்து வெளில வந்த நம்மளால தான் தெரியும் இவங்க என்ன இப்படி அழுகுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எனக்கு தான் தெரியும் அவங்களுக்குலாம் எவ்வளோ வலிக்குங்கிறது. இப்போ வந்து நான் உங்கள் இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன் மேம், நீங்கள் நிறைய ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே டைம் இல்லை இப்போ. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி மற்றவங்களுக்காகவும் யோசிச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் பெருசாக இருப்பாங்கள்ல, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவங்களெல்லாம் போய் தேடி மெசேஜ் பண்ணுவேன், ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட் அனுப்புவேன், ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவே ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 30,000 பே பண்ணி இன்னை வரைக்கும் அவங்க எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கல. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கேனா. ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஓகே நமக்கு ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க, நமக்கு நிறைய சப்போர்ட் லவ் கிடைக்குது, வீட்டாக டெவலப் பண்ணிட்டோம். சரி, பெண்களுக்கு உதவி பண்ணுறோன்னு அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி நான் யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன பெருசாக ஹெல்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு, உங்களோட விசிட்டிங் கார்டு உங்களோட பேம்ப்ளெட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இல்லைனா கூட அதை ரெடி பண்ணி என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நான் ஒரு நாளைக்கு 100 to 150 கொரியர் பண்ணுறேன். அதில் உங்களோடதை வச்சு நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு தெரியாத செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி தெரியும். ஸோ யாராக இருந்தாலும் விசிட்டிங் கார்டு அப்படி எடுத்து பார்ப்பாங்க. அதை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய பெண்கள் பிஸ்னஸில் வரணுன்றது எனக்கு அவ்வளோ ஆசை. சரின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக எல்லாம் கணக்கே இல்லை, கட்டுக்கட்டாக டெய்லி வந்து என்ன தான் உங்கள் வீட்டுக்கு பார்சல் வருதுன்னு கேட்பாங்க. இப்போ அனுப்பிட்டு நான் வீடியோஸ்லையும் சொல்லுவேன், ப்ளீஸ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து அதில் மட்டும் நீங்கள் இது பண்ணாதீங்க. அந்த விசிட்டிங் கார்டு பேமெண்ட் உங்களை நம்பி அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி தான் நான் அனுப்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி யூஸ் ஆகலனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாரீ இன்னைக்கு கிடைக்கலனாலும் 2-3 மாதம் கழிச்சு கிடைக்கலாம். அவங்களோட ஒரு ஃபாலோவும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அது மூலமா எக்கச்சக்க பேருக்கு ஆர்டர்ஸு, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய அவங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க நிறைய பேர். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னா டெய்லி 2 பேரோட பேஜை டேக் பண்ணி இதில் ஸ்டோரியில் போடலான்னு சொல்லி அந்த மாதிரி போட்டேன். அடுத்த கட்டம் தான் வந்து வேறு லெவல் ரீச். லைவ் பண்ணி கொடுத்தேன். அவங்கவுங்க இடத்துக்கே போய் கோயம்புத்தூர் போனேன், நாகப்பட்டினம் போனேன், சென்னை போனேன், திருச்சி போனேன், பெங்களூர் போனேன். எல்லா ஊருக்கும் அவங்க கம்பெனிக்கே போய் ட்ராவல் சார்ஜஸ் மட்டும் அவங்க அங்கே போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிச்சு இந்த ப்ரைஸை சொல்லி அவங்க பிராண்டை பற்றின லைவ் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போது 5 நாள் வீட்டாக்கு 2 நாள் பெண்களுக்கு. சில பேர் வந்து டைம் பாஸ்க்காக பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே இருக்காது, ஒரு அந்த பேஜே வந்து ஃபேக் ஐடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த மாதிரி கூட ஆட்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? எந்த ஊருக்கு போனனாலும் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அவங்க டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸை வச்சு கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அங்கே போவோம். டக்குன்னு எந்த இடத்துக்கும் நம்ம போயிட முடியாதுல, சேஃப்டியும் முக்கியம் தானே. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். அதனால தான் டிக்கெட்ஸ் அவங்கள புக் பண்ண சொல்வேன் நான். எப்பவுமே நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டாவது பே பண்ணிட்டோன்னா அதுக்காக உழைக்கணும்னு நினைப்போம். ஐயோ டிக்கெட் போட்டோமே அவங்க வருவாங்களா, அதை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி நெகட்டிவ் சைடுமே இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவான அப்ரோச்சஸ் என்ன வந்திருக்கா? லைக் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை இது வந்து ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதெல்லாம் நிறைய இருக்கும்ப்பா, எக்கச்சக்கமாக கமெண்ட்டில் வந்து என்னென்ன வார்த்தை இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. இப்போலாம் கெட்ட வார்த்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா அதை பார்த்து பழகிடுச்சு போல இருக்குது. நிறைய போடுவாங்க, நானே டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு ஓகே, என்னை சுற்றி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அப்செட் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறன்ற பேரில் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அது ஒரு நெகட்டிவான பேச்சு தான். நான் அந்த 1/2 மணி நேரத்தில் வேறு எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி டெலிட் பண்ணிவிடுவேன். என் கண்ணில் படாமலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோடய டீம் எல்லார்ட்டையுமே என்னோடய ஐடி இருக்கும், அவங்க டெலிட் பண்ணிவிடுவாங்க. அதை டெலிட் தான். நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதோ, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு அவங்கள கண்டுபிடிச்சி போய் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதுலேயும் ஒரு விஷயம் முக்கியமாக நடந்திருக்கு. ஒருத்தர் லைவில் போகும்போது ஒருத்தர் கண்டினியூஸாக கெட்ட வார்த்தையில் கீழே ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் போட்டுகிட்டே இருக்காரு. நம்ம என்ன தான் கான்ஷியஸாக ஒர்க் பண்ணலாம், அந்த வார்த்தையை சொல்லும்போது ஃபேஸ் மாற தானே செய்யும்.
அங்கே இருக்கவங்களாம் அக்கா நீங்கள் லைவ் கட் பண்ணிக்கோங்கக்கா, இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்கான்னு கீழே மெசேஜ் போடுறாங்க. நான் லைவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு கடத்துக்கு மேலே 1 hour போக வேண்டிய லைவ் ஒரு 25 minutesலேயே எல்லாத்தையும் ஓகே லைவ் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதோட நான் அதை விட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்ச நேரம். அப்புறம் நான் தூங்கிட்டேன். மறாவது நாள் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு அந்த ஐடியை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே நேராக போயிட்டாங்க. போய் கேட்டதுக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபாலோ பண்ணுறேன், தெரியாமல் பண்ணிட்டேன், கெட்ட வார்த்தை எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணேன், அந்த அளவுக்கு தெளிவா அந்த அளவுக்கு கான்ஷியஸ் இருந்துச்சுல்ல, அந்த வார்த்தையில மிஸ்டேக் இல்லை. அப்போ நீ தெளிவாக தானே இருந்த, பட் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கன்றது ஒரு காரணம் தானே சொல்லி அவர் அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அவருக்கு 3 பெண் குழந்தை பாருங்கள். அப்போ அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க, அந்த வார்த்தைலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கெட்ட வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இதாக இருந்தோம்னா நமக்காக உதவி பண்ணுறதுக்கு நம்மளே இல்லைனாலும் ஒரு டீமே ஒர்க் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளை கஷ்டத்தில் விட மாட்டாங்க நம்ம பசங்க அப்படின்ற மாதிரி. உங்களோட பணி இன்னும் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் மேம். தேங்க்யூ. கலாட்டா பிங்க் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. A lion is always a lion.